ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஏதோ ஒரு பெரிய லேண்டோ இல்ல வந்து லம்சம் அமௌண்ட்டோ இல்லையா, ஆனா நீங்க வந்து மந்த்லி ஏதோ கொஞ்சம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மினிமம் ஒரு 500 இருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ நீங்க அந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம் மந்த்லி. இதுல வந்து பெஸ்ட் ஆப்ஷனா நான் என்ன வந்து அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன்னா, ரெக்கரிங் டெபாசிட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். பிகாஸ் வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்க்கு நமக்கு லம்சம் அமௌண்ட் வேணும். மீதி ஏதாவது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நமக்கு நிறைய லாங் டர்ம்ல வெயிட் பண்ணணும். பிளஸ் நம்ம அந்த அளவுக்கு லாங்கா வந்து அசெட்ஸ் இருக்கணும், ஃபைனான்ஷியல் அசெட்ஸ் இருக்கும். பட் நம்ம கிட்ட அது இல்ல. ஆனா மாசம் ஏதோ ஒரு 500 ரூபாய் இருந்து 600 ரூபாய்க்கு சேவ் பண்ணலாம். நீங்க இந்த வீடியோ வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பேச போற டாபிக் பாத்தீங்கன்னா ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட். அதாவது இதுல பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிள் ஒரு ஏ பேங்க் இருக்கு, இன்னொரு பி பேங்க் இருக்கு. ஏ பேங்க் வந்து என்ன சொல்றாங்க, அதாவது எஸ்பிஐ வச்சுக்கலாம். எஸ்பிஐ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரெக்கரிங் டெபாசிட் 1 இயர்ல இருந்து 2 இயர்ஸ் போடுங்க. மினிமம் வந்து அதே மாதிரி 1500 அந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். போட்டீங்கன்னா 6% இன்ட்ரெஸ்ட் வந்து நார்மல் சிட்டிசனுக்கும் சீனியர் சிட்டிசனுக்கும் கொஞ்சம் ஸ்லாப்ஸ் வந்து அதிகமா இருக்கும். 1% ஸ்லாப் அதிகமா இருக்கும். நான் வந்து யங்ஸ்டர்ஸ்க்காக வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதை பத்தி மட்டும் நான் வந்து அனலைஸ் பண்ணேன். அதாவது எனக்காக தான் அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பி பேங்க், அதாவது ஆக்சிஸ் பேங்க் எடுத்துக்கோங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 1 இயர் போட்டீங்கன்னா கூட நீங்க போட்டுக்கலாம். பட் ஆனா நீங்க உங்களுக்கு சீக்கிரமா வேணா கூட 9 மந்த் ஆப்ஷன் வந்து ஒன்று தராங்க ஆக்சிஸ் பேங்க். 9 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு 6% வந்து ரெக்கரிங் டெபாசிட் அவங்க இன்ட்ரெஸ்ட் தராங்க. அது நீங்க வந்து 15 மந்த் போட்டீங்கன்னா உங்களுக்கு 7.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தராங்க. நீங்க எந்த ஆப்ஷனா இருந்தாலும் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். என்னன்னா இதெல்லாம் நீங்க 9 மந்த்ஸ்க்கு சீக்கிரமா வந்து ஈல்டு பார்க்கலாம். அதனால நீங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் பொறுமையா அமௌண்ட் எடுக்கலாம். பட் உங்களுக்கு ஷார்ட் டர்ம் கம்மியான அமௌண்ட்ல சீக்கிரம் இன்ட்ரெஸ்ட் வேணும் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.